தற்சார்பு சுயசார்பு முன்னெடுத்துட்டு நம்மளுடைய சொந்த காலில் நின்றுகிட்டு நம்மளோட வருமானத்தை பெருக்கிறதுக்கு தேவையான ஒரு அறிய வேண்டிய அவசியன்மை செய்தியை தான் இன்றைய ஜெம்சி நியூஸ்ல தெரிஞ்சுக்க போறோம். எனதருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை, இந்த ஜெம்சி நியூஸுடைய ஆதரவாளர்களை தவறாம தெரிஞ்சுட்டு நம்மை போல நடுத்தர வர்க்கம் ஏழை மக்களோட பகிர்ந்துங்க. அதன் பிரகாரம் தற்போதைய சூழ்நிலையில 2 செக்டார், அதாவது 2 துறைகள் பாத்தீங்க அப்படின்னா கோலோச்சிட்டு இருக்குதுங்க. ஒன்னு ஏஐ, இன்னொன்னு சோலார் பேனல். அதுல 2வது பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். சோலார் பேனலை பத்தி ட்ரைனிங் கொடுக்குறாங்க தமிழக அரசே. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை எப்படி அமைக்கிறது, இதுல என்ன வேலை வாய்ப்பு இருக்கு, இது எங்க பர்ச்சேஸ் பண்றது, இதை வைத்து எப்படி வருமானம் ஈட்டலாம், இந்த தொழில் தொடங்க எப்படி மூலதனத்தை பெறலாங்கிறதெல்லாம் தெளிவான வழிகாட்டுதலோட அந்த கிளாஸ் இருக்க போதுங்க. இறுதியில அரசு சான்றிதழோட சர்டிபிகேட் கொடுக்க போறாங்க. கட்டணத்தோட தான் இந்த சேவை நடக்குது. எங்கன்னா சென்னையில. சோ வழக்கம் போல நீங்க என்ன பண்றீங்க, தமிழக அரசு வெப்சைட் இருக்கு இல்லைங்களா, அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி, அதாவது சர்ச் பண்ணி உள்ள போய் முன்பதிவு செய்துட்டு, அந்த முன்பதிவுல அவங்க டேட் 2வது சொல்லுவாங்க. இப்ப அறிவிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாத இறுதி ஜூலைன்னு போட்டிருக்காங்க. சரிங்களா, 5 நாள் வகுப்புன்னு இருக்கு. இது ஒருவேளை தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முழுதா நம்ம அவங்களோட உரையாடிட்டு இந்த பயிற்சி நடத்தக்கூடிய அந்த அதிகாரியோட நம்ம போன் பண்ணி பேசி, நான் ஏற்கனவே அந்த வெப்சைட்ல இருக்கிற போன் நம்பர் எடுத்து பேசி, இந்த பயிற்சி எப்படி நடக்குது, நான் இதை செய்தியாக என்னுடைய நேயர்களுக்கு வழங்க போறேங்க. அதுல அவங்க பலன் பெற தேவையான தகவலை முடிந்தவரை நானே வைக்கணும். அது போக தேவைக்கு மட்டும் அவங்க உங்களை கூப்பிட்டா கரெக்டா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களும் நிறைய விளக்கம் கொடுத்தாங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. சோ அந்த விளக்கத்தின் பேர்ல தான் உங்க முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கேன். முன்பதிவு செய்யணும். அந்த நிகழ்ச்சி, அதாவது அந்த பயிற்சி நடக்க தேவையான எல்லா மெம்பரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் குறிப்பிட்ட இடம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அது சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பயிற்சி நடக்கும். ஒருவேளை சேரலன்னா போஸ்ட்பான் பண்ணி திருப்பியும் மறு அறிவிப்பு வரும். அதெல்லாம் முறையா உங்களுக்கு தகவல் கொடுத்துருவாங்க. சோ இவ்வளவுதான் அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இங்க சில நம்மளுக்கான பாதுகாப்பு கருதி போன் நம்பரோ அந்த இணையதளத்துடைய முகவரியோ அது என்ன அமைப்பு ஏதுங்கிறதெல்லாம் இங்க சொல்லாம இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி தனியா ஒரு சேனல்ல வச்சுக்கிட்டு இருந்தோம். அது மூலியமா பல பிரச்சனைகள் வந்திருக்கு. அதனால உங்களுக்கு மேலோட்டமாகவே தர்றோம். இது எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு மேற்கொண்டு நம்ம இன்னும் தெளிவாக பயணிப்போம். சோ யாரு கோவிச்சுக்காதீங்க. உங்க கையில கூகுள் இருக்கு, எடுத்து சர்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி தமிழக அரசு வழங்கக்கூடியது சென்னையில இருக்கு. இன்னும் எனக்கு சர்ச் பண்ண தெரியல, அது தொடர்பான தகவல் நீங்க வேற வழியில தர முடியுமானா, நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல், ட்விட்டர், யூடியூப் போன்றவைகளை எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாவோட சேர்த்து. சோ அதுல கண்டிப்பா நான் கம்யூனிட்டி போஸ்டாவெல்லாம் போட்டுட்டு இருக்கேன். அதை நீங்க பார்த்து பலன் பெறலாம். அப்ப அந்த மாதிரி இடத்துக்கு எப்படி போறதுன்னு நம்மளுடைய சேனலுடைய ஹோம் பேஜ்லயே இருக்கு. அது மூலியமா நீங்க உள்ள போய்க்கலாம். சோ யாரும் இங்க கமெண்ட் போட ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா கமெண்ட் போடுறதுலயும் நிறைய பேர் இந்த லிங்க் லொட்டு லொஸ்க்குன்னு ஷேர் பண்றதுனால அதுவும் நம்மளுக்கு பிரச்சனையா மாறுது. அதனால கமெண்ட் டிசேபிள் செய்யப்படுகிறது. நான் கொடுக்கிற தகவலை மட்டும் வைத்துக்கொண்டு உங்களால் ஏதாவது தேடி பலன் பெற முடிஞ்சா பலன் பெறுங்க. 4 பேர்த்தோட பகிர்ந்துடுங்க. ஏன்னா இங்க நல்லது செய்யறதே பார்த்து செய்ய வேண்டியதா இருக்கு. 1 லட்சம் பேரை தொட்ட சேனல், நம்ம சேனல் முடக்கப்பட்டிருக்கு. 90 நாளைக்கு அது வேலை செய்ய முடியாதுன்னு ஆனதுக்கு அப்புறம் தான் நான் இந்த பக்கம் வந்திருக்கேன். சரிங்களா, நம்ம பணத்துக்காக வேலை செய்யறவங்க இல்ல, மக்களுக்காக வேலை செய்யறவங்க. மக்கள் பலன் பெற ஏதாவது ஒரு வழியில நம்ம உழைச்சுக்கிட்டே இருப்போம். அதுதான் நம்மளுக்கு தேவை. ஏன்னா நான் படிக்கிற காலத்துல எல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பு வசதிகள் 4 பேர் சொல்றதுக்கு இந்த அளவுக்கு இணையம் வளரல. இன்னைக்கு வளர்ந்திருக்கு. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் 4 பேர்த்துடைய வாழ்க்கையை மாத்துது அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு மன திருப்தி. அதற்காகத்தான் இந்த சேனல் நடத்துறோம். சோ ஒவ்வொரு நம்ம ஜெம்சி நியூஸுடைய நேயர்களும், நடுத்தர வர்க்கம் ஏழை மக்களும் தவறாம இந்த காணொலியை பார்த்துட்டு நம்மை போல இருக்கிறவங்க கொண்டு போய் சேர்த்துங்க. அவங்களும் சுயதொழில தங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை மேம்படுத்தட்டும், தற்சார்பு சுயசார்பை முன்னெடுக்கட்டும், அடிமை வாழ்க்கையிலிருந்து மீண்டு வரட்டும். நான் உங்கள் ஜெம்சி குரு. அறிய வேண்டிய அவசியன்மை செய்திக்காக இந்த ஜெம்சி நியூஸ்லையும்